ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமிஸ் ஹர்சுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு 5 ஸ்லைஸ் ஆஃப் ஒயிட் பிரெட் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒயிட் ப்ரெட்டை சின்ன சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் இந்த நெய்யில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அடுத்த பக்கம் நம்மளை திருப்பிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற ப்ரெட்டையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம தவா ரோஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட செஞ்சுக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை செஞ்சால் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தவா ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். 1 கப் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இதை நல்லா போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணினா அந்த பால்லேயே அந்த ப்ரெட்டு சூப்பராக குக் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பால் அல்வா சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரெட்டை நல்லா அந்த பாலில் நல்லா குக் பண்ணி சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டில் அந்த ஓரமாக இருக்கிற அந்த ப்ரௌன் லேயரை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். நான் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வா இந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பேனில் ஒட்டாமல் அப்படியே தனியாக வந்துருச்சு. ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பால் அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ், இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ